அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த 7 நாட்கள் 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க. அங்கே ராகுவும் இருக்கிறார். இதனால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார சிரமம் குறைய இருக்கு. சுக்கிரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சிரமமின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வர வேண்டிய கடன்கள் வசூலாகிவிடும். இவ்வளவு நாட்களாக நமக்கு கிடைக்கிறதுக்கே இவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று மன வருத்தத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்பட இருக்கு. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. திருமணத்திற்காக வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வரனாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அதே போல் திருமணத்திற்காக வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல வரனாக அமையும். ராசியாதிபதி 9இல் அமர்ந்திருப்பதால் மாமன் வழி மனக்கசப்புகள் நீங்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு அதிகரிக்குங்க. ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகள் பெற இருக்கீங்க. சேமிப்புகள், அதாவது இவ்வளவு நாட்களாக சேமித்த வாய்ப்புகள் இப்போது அந்த சேமிப்புகளுக்கான மதிப்பு உயர இருக்கு. குடும்பத்தில் கருத்து வேற்றுமை குறையுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்ப பாரம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களில் அலைச்சல் உண்டு. சில விஷயங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் நடந்து உங்களுக்கு மனக்கசப்பை தருங்க. எதையும் நிதானத்தோடு அணுக வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் அசுர பலம் பெறுகிறார். அதனால் சகோதரர்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்து கொள்ளுங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு மிக மிக அவசியங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான புதன் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கூட்டு கிரக யோக அடிப்படையில் சஞ்சரித்து குருவாலும் பார்க்கப்படுகிறார். எனவே மிதுன ராசினியர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டுங்க. பழைய கடன்கள் பிரச்சனை அளிக்கும். அதே போல் தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அதே போல் ஜென்ம ராசியில் குரு வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் செல்கிறாருங்க இந்த வாரத்தில். இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இடமாற்றம் அல்லது துறை சம்பந்தமான மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்குங்க. செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் பொறுமையும் ஒப்படைக்க வேண்டும். அதே போல எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாரு. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. பஞ்சம வரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டு. அதை சுப செலவுகளாக மாற்றும் காரியங்களை செய்வது மிக மிக நல்லது என்பதை
கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த வாரத்துல மிக முக்கிய கிரகமான 6 கிரகங்களில் சூரியன், புதன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அரசு வேலைகளில் விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண கைகூட இருக்கு. பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 10ல் சனி வருவது நன்மை தாங்க. இருந்தாலும் கர்மஸ்தானம் வலுவடைகிறது. எனவே பெற்றோருடைய உடல் நல்ல கவனமாக இருங்க. அதே நேரம் நீங்கள் செய்த அனைத்து காரியங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடர இருக்கு. பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைவீங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மிதுன ராசினியர்களான உங்களுக்கு சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைவதால் ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. இருந்தாலும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பணம் அதிகரிக்கும். அதே போல வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தால் அந்த நிலை மாறுங்க. அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு. பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுக்க முயற்சி கை கொடுங்க. அதே போல் சனி பெயர்ச்சி முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பிரச்சனைகள், செலவுகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்குங்க. அதாவது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிராமல் அவரது தசாபுக்திகள் ஏற்பாட்டில் வனவாசத்திற்கு சமமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் தங்களோட வேலை உண்டு என்றிருங்க. அவர்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே போல் உங்களுடைய சொந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.